சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனசுள்ள என் செல்லப்பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து நீயும் நிம்மதியாக வாழும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு சில பேர் இல்லாட்டி இன்னைக்கு நீ இப்படி இருக்க முடியாது. நீ இல்லாட்டி அவர்களும் இல்லை என்ற இருக்கக்கூடிய நிலைமையில தான் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி யார் உன் கூடவே உன் வாழ்க்கையில் இருந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மன நிம்மதி உள்ளதாக, மனசு நிறைவுடையதாக, சந்தோஷமானதாக இருக்குமோ அப்படிப்பட்டவர்களை உன் கூடவே வைக்க போகிறேன். நீ எப்போதுமே ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ எந்த வார்த்தைகளையும் யாரிடமும் பேசிவிடாதே. எல்லாரிடத்துலையும் விட்டு கொடுத்து அனுசரித்து தாழ்ந்து பணிந்து போகக்கூடிய பிள்ளையாக நீ இருப்பதனால எந்த விஷயமும் உனக்கு கெட்டு போகாது. வாழ்க்கைங்கிறது கண்ணாடி போலதான். அதை தவற விட்டினா அது உடஞ்சி போயிடும். அதையே பக்குவமாக கையில் வச்சுருந்தீன்னா அது அழகானதாக இருக்கும். உன் வாழ்க்கையும் அவசரத்தில் கீழே போட்டு உடைச்சிடாம பத்திரமாக பாதுகாக்கும் போது தான் அது முழுமையானதாக, நிறைவானதாக, நிம்மதி தருவதாக இருக்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ யார் மேலேயும் வெறுப்பை காட்டி இங்கு எதுவுமே மாறப்போறதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லா இடங்களிலும் அமைதியாக இருந்துக்கோ. நடப்பது நடக்கட்டும் என அனைத்தையும் அப்படியே விட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழும்போது, வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்ளும் போது உன்னால் நினச்சி பார்க்க முடியாத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். எப்போதும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம எல்லாருக்கிட்டே அன்பா பாசமாக நடந்துக்கோ. நீ விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோ, இல்லைனா நிம்மதி உன்னை விட்டுட்டு போயிடும் என் செல்லமே. நீ எடுத்து வைக்கிறது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டி பிடிப்பது சிகரமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. சாதிக்க விரும்பும் உன் வாழ்க்கையில் எப்போதும் நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடங்களிலும் அமைதியாக இருக்க பழகு. என்னதான் ஓடி ஆடி உழைச்சாலும், ஆயிரம் கோடிகள் காசு சம்பாதிச்சாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் பணத்தை எடுத்து சாப்பிட முடியாது. 1000 உறவுகளை கூட்டி வச்சாலும் கடைசியில் உன் கூட வரக்கூடியவர்கள்னு யார் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. எப்பொழுதும் இந்த உலகத்தில் காசோ பணமோ மனிதர்களோ சொந்தமோ பந்தமோ யாரும் கூட வரப்போறதில்ல. உன் தாயின் வயிற்றிலிருந்து எப்படி தனியாக பிறந்தியோ அதே போல் இந்த உலக வாழ்க்கையிலையும் நீ யாரையும் எதிர்பார்க்காம தனியாகவே அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உள்ள பிள்ளையாக இருந்துவிடு. உனக்கு தேவையானதையெல்லாம் செய்கிறதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நான் என்னதான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு எல்லா விஷயங்களையும் சமாளிக்கும் வித்தைகளையும் கற்றுத்தருவேன். என் அன்பு பிள்ளையான நீ தவறி போகும்போதும் அல்லது தவறான வழியில் போகும்போதும் உன்னை கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய துணையாக தான் உன் சாயப்பா உன் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் உன்னை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களை யோசித்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடு. உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த சில பேரை மறந்துட்டு, உன்னை குறை சொன்ன சில பேரை மன்னிச்சிட்டு, துரோகம் செய்தவர்களை விட்டு ஒதுங்கியும் உன்னை காயப்படுத்திய சில பேரை கடந்தும் போய்விடு. உன் வாழ்க்கையில் நல்லது செய்வதற்காகவே இந்த சாயப்பா உன்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் பல நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்காகவே நான் நடத்தி முடிப்பேன். என்னதான் நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் உனக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவின்னு கேட்டு போகும்போது உனக்காக உதவி செய்ய இங்கே யாரும் வரப்போறதில்ல. இதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம உன் வாழ்க்கையை நீயே சந்தோஷமாக வாழ பழகு. பிறரை மிஞ்ச நினைக்கும் முன்பாக உன் மனசை உன்னால் மிஞ்ச முடியுதான்னு பாரு. உன்னுடைய வளர்ச்சிங்கிறது உன்னுடைய முயற்சியில் மட்டும்தான் இருக்குது. மற்றவங்களை வச்சு உன் வாழ்க்கையை ஒப்பிடாம உன் முன்னேற்றத்தை மட்டும் நீ கவனிச்சினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி நிச்சயம். நீ இழந்ததை விட உனக்கு 2 மடங்கு அதிகமாகவே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். பொறுமையாக நீ இருந்தீனா கண்டிப்பாக உனக்கானது உன்னை வந்து சேரும். நீ என்கிட்ட வச்ச எந்த பிரார்த்தனைகளும் வீண் போகாத அளவுக்கு நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக எல்லாவற்றையும் உன் கைகளில் வந்து கொடுக்க போகிறேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ நினைப்பதையெல்லாம் கண்டிப்பாக உரிய நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். காலம் கடந்து போனாலும்
மனிதனின் மனசில் இருக்கக்கூடிய துயரங்கள் மறைஞ்சு போறதில்ல. நீ உன் வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை மனசுல யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்கி விடாதே. எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் துன்பங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன். ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேருன்றதை புரிஞ்சுக்கோ. நீ இழந்தது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்லங்கிறதுனால தான் அதை உன்னை விட்டு விலக்கி வச்சிருக்கேன்றதையும் புரிஞ்சுக்கோ. காரணம் இல்லாம நான் யாரையும் கஷ்டப்படுத்துவதில்லை. வழிகளை தந்தாலும் உனக்கு வழிகாட்டாம விடமாட்டேன். ஒளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட உன் மனசுக்கு வலிமையை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. துன்பங்களை எல்லாம் தோற்கடித்து உன் வாழ்க்கையை இன்பமயமாய் வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு. மழை இருந்தாதான் வானத்துல வானவில் அழகாக வந்து போகும். அதே போல வாழ்க்கையில போராட்டம் இருந்தாதான் வாழ்க்கையில வளர்ச்சி வந்து சேரும். உன் மனசை நீ உறுதியா வச்சுக்கிட்டினா எல்லா சிக்கல்களும் சின்னதாகவே இருக்கும். நீ எப்போதும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்தினா உன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகாட்டியாக நானே இருப்பேன் என் செல்லவே. உன் இதயத்துல இருக்கக்கூடிய பயத்தையும் படபடத்தையும் போக்கி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ வெற்றி பாதையை நோக்கி முன்னேறி போகும்படி உனக்கு துணையாக நானே இருப்பேன். உன் உடல் இப்போது நல்ல ஆரோக்கியமாக மாறப்போகுது. இனி தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நினச்சி நீ மனசுக்குள்ள கவலைப்படாத. அவ்வப்போது உடல் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை காட்டதான் செய்யும். நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே சரியாகி நிச்சயம் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். நீ இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த வாழ்க்கை வேணும்னா கஷ்டத்தோடு கூடியதாக இருக்கலாம். இப்போது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக ஆக்க போறேன். இனி ஒரு நாளும் உன் வாழ்வில் கஷ்டங்களை அனுமதிக்க மாட்டேன். உனக்கான பொன்னான நாட்கள் காத்திருக்கிறது. என் ஆசியும் அருளும் எப்போதுமே உனக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ நிம்மதியாக இரு. அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ பழகு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உன் மனசு வலிக்கும்படி அவமானப்பட்டாலும் நீ ஒருபோதும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம தைரியமாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு. அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து சிரிக்கிறவங்க தனக்கும் இந்த அளவுக்கு கஷ்டம் வந்தா தன்னை பார்த்தும் இந்த உலகம் சிரிக்கும்ன்றதை மறந்துடுறவங்களா தான் இருக்காங்க. நீ ஒருபோதும் யார் கஷ்டப்படுறதை பார்த்தும் கவலைப்படுறதை பார்த்தும் கேலி பண்ணி சிரிக்கவோ அல்லது சந்தோஷப்படவோ வேணாம். யாரோட வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாத விஷயம் அல்லவா. இந்த உலகத்துல நீ எதிர்பார்த்த விஷயங்கள் சில உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். எது கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. நான் என்ன செஞ்சாலும் அது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்கும். இந்த உலகத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறவன் நல்ல நிலைமைக்கு முன்னேறினானா அவன் முன்னேறிட்டானேன்னு பொறாம தான் படுறாங்களே தவிர பரவாயில்ல இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நல்லா இருக்கட்டும்னு யாருமே சந்தோஷப்படுவது கிடையாது. இப்படி போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச உலகத்துல நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் வாழ வேண்டிய கட்டாயத்தை புரிஞ்சு